மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டி நம்முடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கட்சிகள்லாம் ரொம்ப தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவதற்கே கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. அந்த டைம் எடுக்கிறதுக்கான அந்த காலக்கெடுக்குள்ள அதற்குள்ளாக நிறைய பேர் இங்கே வெற்றி பெற்ற கட்சி பக்கம் தாவ ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய அங்கே ஓடி போயிடுவாங்க. ஆட்சி அமைச்ச உடனே அங்கே போய் நம்ம ஏதாவது பதவிகள் பெற்றுக்கொள்ளலாமா அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்துராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடுவாங்க. அது எல்லா கட்சியிலும் நடக்கும். ஆனால் திமுகவில் மட்டும்தான் எப்பவுமே தோத்து போனா கூட அவங்க ரெண்டே இடங்கள் வெற்றி பெற்ற பிறகு கூட 91 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தோல்வியை திமுக சந்தித்தது. அதுக்கு பிற்பாடி பார்த்தீங்கன்னா நிறைய தேர்தல்களில் 30 இடம் 34 இடம் இப்படிலாம் நம்ம ஜெயிச்சிருக்காங்க திமுக. ஆனாலும் அந்த திமுக என்பது மீண்டும் மறுபடியும் அது சைக்கிள் மாதிரி அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அது இப்போ எப்படின்னா சூரியன் காலையில உதிக்குது, அப்புறம் மாலை ஆனா மறைஞ்சிடுது. 24 ஹவர்ஸ் நாம என்ன கிட்டத்தட்ட இரவு முழுக்க சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் அந்த சூரியன் வேறொரு நாட்டில் இருக்கும். ஏன்னா பூமி சுத்திட்டே இருக்கு இல்லையா. இந்த சுழற்சி மாதிரி தான் வாழ்க்கை, ஒரு வட்டம் மாதிரி தான். இந்த தோல்வி என்பது நமக்கு ஒரு பெரிய செட்பேக் கிடையாது. நம்ம தோல்வியிலேருந்து மீண்டு வருவோம். தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்திலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம நிறைய அப்டேட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் திமுக தன்னுடைய தோல்வி அதை மீண்டெழுந்து வந்த காலங்கள்லாம் உண்டு. அது சாதனையை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. கட்சி அழிஞ்சே போகல. 10 ஆண்டு காலம் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து அவர் விலகி அவர் வெளியே போன பிறகு புதிதாக அதிமுகவை ஆரம்பிச்சு 77 அவர் எலெக்ஷன்ல நின்று அவர் வெற்றி பெற்ற பிறகு 87 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு திமுகவால எந்திரிக்கவே முடியல. உண்மையிலேயே இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி, இப்ப இருக்கிற மாதிரி பண வசதிகள், இப்ப இருக்கிற மாதிரி பல்வேறு செல்வாக்குகள்லாம் அப்ப திமுகவுக்குலாம் கிடையாது. அப்பெல்லாம் ரொம்ப இப்ப நம்ம கம்யூனிஸ்டுகள் எப்படி போய் கட்சியை நிதி திரட்டுறாங்களோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுகவை அப்படியே கட்டுக்கோப்பாக ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருந்தார். அதன் காரணமாக எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜேன்னு பிரிஞ்சு பஞ்சாயத்து ஆன பிறகு மீண்டும் நடந்த 89 தேர்தலில் மறுபடியும் திமுக வந்தது. அப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. திருப்பி 91 ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அது பிற்பாடி அதிமுக ஆட்சியை பிடிக்குது, ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ 5 ஆண்டு காலுக்கு திமுக ஆட்சி இல்லை. அதுக்கப்புறம் மீண்டும் ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சியினுடைய முதல் ஆட்சியை பார்த்த மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி. சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் காற்று புகாத இடங்களுக்கு கூட போகக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்லுவாங்க. மீடியா போகாத இடமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா இடங்களிலும் ஊடுருவக்கூடிய மீடியாவுக்கு ஜெயலலிதாவுடைய 91 96 அந்த காலகட்டம் என்பது மிக மோசமான காலகட்டமா இருந்துச்சு. ஒரு மாதிரி சர்வாதிகார ஆட்சி. எங்க திரும்பினாலும் தடைகள். அதை உடைச்சி அவர்கள் அதை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்க படாத பாடுபட்டாங்க. முதல் முறையா ஆட்சி அதிகாரம் அதுவும் பலம் பொருந்திய ஆட்சியாக மாறினாங்க. எதிர்கட்சியே இல்லாத சூழ்நிலை உருவாச்சு இல்லையா. அப்போ அவர்களுக்கு இது நீங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்வதற்கு ஜெயலலிதாவுக்கு கிட்ட போய் சொல்வதற்கு ஆள் இல்லை. அது அந்த அம்மாவை என்ன பண்ணுச்சுன்னா, ஏற்கனவே அவங்க நிறைய விஷயங்கள்ல அவங்க ஒரு வேற மாதிரி உலகத்துல வாழ்ந்ததுனால அவங்க அதே மாதிரியே ஆட்சி நினைச்சிட்டாங்க. இப்போ நம்ம விஜய் அவர்கள் இப்போ தாவேகாவுடைய தலைவராக இருந்த விஜய் அவர்கள் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காரு இல்லையா. முதல் நாள்ல இருந்தே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சாரத்திலையும் அவர் எப்படி நடந்துகிட்டாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தது, எப்படி ஆட்சியை பிடிச்சாருன்றது வேற விஷயம். இப்போ அது மாதிரியான சூழ்நிலை ரொம்ப கட்டுக்கோப்பாக. ஏன் சொல்ல வந்தேன்னா, இனிமே திமுக எந்திரிக்காது, இனிமே திமுகவுக்கு அழிவு காலம்னு சொன்ன எல்லா பேச்சுக்களையும் தாங்கி கொண்டு திமுக மீண்டும் 2006 மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2006 மக்கள் பெருவாரியான வாக்குகளை கொடுக்கல. அது உங்களுக்கு அதாவது ரொம்ப என்ன சொல்றதுன்னா, 96 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய அலை ஒன்று அடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக 91 96 முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் ஒரு முறை திமுக, அடுத்த முறை அதிமுக, அடுத்த முறை திமுக, அடுத்த முறை அதிமுகன்னு வந்துட்டே இருந்துச்சு.
அப்போ ஜெயலலிதா காலத்தில் மீண்டும் அடுத்ததாகவும் திமுக தோற்று போனது. 2வது முறையாகவும் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா மீண்டும் அரியணை ஏறுறாங்க. எப்படி கருணாநிதி காலத்தில் அப்போ எம்ஜிஆர் வந்த பிறகு ஒரு 10 ஆண்டுகள் வந்து திமுக இல்லாமல் இருந்தோம் ஆட்சியில், அதே சூழ்நிலை கடந்த அதாவது 21க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் இவங்க தான் தவிர்க்கவே முடியல அவங்கள. அப்பவும் திமுகவுடைய தொண்டர்கள் சோர்வடைந்து போகவே இல்லை. திமுக வலிமையாக தான் இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக தான் வச்சுருந்தாங்க. அந்த கட்சி எங்கேயும் போய் உடஞ்சி போல, இங்கிருந்து தப்பிச்சு யாரும் ஓடி போய் அங்கே ஜாயின் பண்ணலை, எதுவும் நடக்கலை. இதெல்லாம் சர்வசாதாரணமாக பார்த்துட்டாங்க. தோல்விகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். அதனால தான் வந்து இந்த முறை இப்போ 26 தேர்தலில் வந்து எப்படியும் திமுக தான் செய்த நல்ல திட்டங்கள் மூலமாக மறுபடியும் சாலிடா வெற்றி பெற்றுவார்கள்னு எல்லாருமே நம்பினாங்க. நான் உட்பட எல்லாருமே நம்ம நம்பினோம். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போனது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கவர்ச்சி மாயாஜால சுனாமி அப்படின்னு சொல்லி நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கவர்ச்சி மாயாஜால சுனாமி அப்படின்னா என்ன? இப்போ சுனாமினோன்னு நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? சுனாமினாவே ஒரு பெரிய பதட்டம், ஒரு பெரிய அழிவு, பெரிய பாதகம், அதாவது ஏரியாவே புரட்டி போட்ட சூழ்நிலை. ஜப்பான், நம்மெல்லாம் கூட பெரிய அழிவுன்றது வந்து நம்ம பெருசா பார்க்கலங்க, நம்ம பார்த்ததே சாதாரணம். ஆனால் சுனாமியால் பேரழிவை சந்தித்தது ஜப்பான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு வந்து அந்த ஊரில் அப்படி நடந்துச்சா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த மக்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் வரலாற்றில் நீங்கள் எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க, ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லி உலக போகும்போது அங்கே தான் குண்டு போட்டு அந்த நகரங்களே அழிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நகரங்கள் குண்டு போட்ட மாதிரியே தெரியாத அளவுக்கு பெரிய மாற்றங்களை சந்திச்சுது. இந்த மாதிரி வந்து விடாமுயற்சியோட நம்முடைய அந்த கொள்கை பிடிப்போடு வந்து திராவிட இயக்கங்கள்லாம் வந்து அழிவை நோக்கி போனதா சொன்னால் கூட அழிவு வந்து நமக்கு வரவே வராது, திராவிட இயக்கங்களுக்கு வருவதில்லை. இப்போ திமுக அப்படி ஒரு சூழ்நிலை தான் சந்திச்சிருக்கு. ஆனால் மக்கள் வந்து திமுகவை புறக்கணிக்கல, ஒதுக்கல. அது ரொம்ப தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பெருவாரியான கிட்டத்தட்ட 35% வாக்குகள் தான் தாவேகாக்கு விழுந்திருக்கு. திராவிட இயக்கங்களாக இருக்கிறவங்க தான் மீதி 65% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. திமுகவும் கிட்டத்தட்ட திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு 3.5% வாக்குகள் தான் வித்தியாசம். இவர்களுக்குமான 3.5% வாக்குகள் தான். அந்த 3.5% வாக்குகளும் யாராக இருப்பாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து திமுகவால் பலன் அடைந்தவர்கள் பெண்கள், குறிப்பாக பெண்கள். அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பேரன் சொல்கிறான், பேத்தி சொல்கிறா, பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு போடுமா, உன் ஓட்டில் என்னம்மா ஆயிரப்போகுது, எனக்காக இந்த வாட்டி எங்கள் விஜயனாக்காக ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்லி குழந்தைகள் கேட்டுக்கொண்டதுனால அதன் பின்விளைவுகள் தெரியாமல் இந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு ஓட்டால் தானே ஜெயிக்க போகிறாங்க, சரி இதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும், ஏன்னா விஜய் வந்து அதை தான் சூட்சமமாக பயன்படுத்தினார். ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மூளைச்சலவை செஞ்சார். இன்னைக்கு அதோட லட்சணம் 2வது நாள்லேயே பல்ல காட்டுதுன்னு வச்சிங்களேன். அப்படி பெண்களுடைய ஓட்டு வாங்கி குழந்தைகள் மூலமாக ஒரு ப்ரெஷர், மன ரீதியான ஒரு ப்ரெஷரை உருவாக்கி ஒரு கேவலமான அரசியலை செய்து அதன் மூலமாக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறவருக்கு சட்டசபையில் எதிர்கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கார். அது ஒரு தனி டாபிக்னு வச்சிங்களேன். இப்போ இவர் வந்து தான் தோற்று போனதுக்கான காரணங்களை ஆராயிற வேலையை வந்து செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கார். ஏன் தோத்தோம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். எது நம்மை தோற்கடித்தது? அப்போ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கம் என்பது மிக மிக அதிகமாக பரப்பப்பட்டுச்சு. பொய் உண்மை போல பரப்பப்பட்டுச்சு. அந்த உண்மை போல ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் வந்து 234 தொகுதிகளில் 18 தொகுதி கூட முழுசாக போய் பார்க்கல. அந்த ஊர் வழியாக போயிருப்பார், அவ்வளோதான். அவர் போட்டியிட்ட பெரம்பூர் திருச்சி கிழக்குலேயே 1 முறை 2 முறைக்கு மேலே போகலை. ஆனாலும் அவர் அங்கே வெற்றி பெறுகிறார்னா முழுக்க முழுக்க அது சோசியல் மீடியாவுடைய தாக்கம் தான். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் இல்லாத ஆட்களே கிடையாது. செல்ஃபோன் மூலமாக தான் பெரும்பாலான கருத்துக்களை அவர்கள் பொய்ய உண்மை மாதிரி பரப்பி வீடியோ போட்டாங்க. அதோட பலன் தான் இன்னைக்கு வந்து அவர்களுக்கு அறுவடையாக மாறி இருக்கு. இதை தான் வந்து அவர் குறிப்பிடுறார். இதில் இன்னும் நம்ம என்னெல்லாம் மாற்றங்களை எடுக்கணும், ஒரு வெப்சைட் ஒன்று போகிறேன், அந்த வெப்சைட்டில் உங்கள் கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள்,
எல்லா கருத்தையும் நான் கேட்பேன். நான் வந்து இந்த தோல்விக்கு முழுமையாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன். யார் மீதும் பழி போட விரும்பல. எப்படி வெற்றி பெற்றால் அதை நான் அனுபவிச்சு அதை எடுத்துக்கிறேனோ அதே மாதிரி தோல்வியும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோ மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் போய் உங்களுடைய தொகுதிகளை போய் நன்றி சொல்லுங்க. வெற்றியோ தோல்வியோ நமக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால நீங்கள் போய் உங்கள் நன்றியை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில் ஒரு முறை கூட 2 முறை கூட போய் முழுமையாக அந்த தொகுதி மக்களை பார்க்காத முதலமைச்சராக இருக்கிற விஜய் திருச்சி கிழக்கில் நின்று அவர் நிற்கும் போதே அந்த தொகுதியில் வந்து வெற்றி இவர் வந்து ஓட்டு போடாதீங்க, இவர் வந்து இந்த தொகுதி ஜெயிச்சா கூட வரமாட்டார், இவர் இந்த உள்ளூர்கார் கிடையாது, இந்த தொகுதியை கை கழுவி விட்டுருவாரு, 2 தொகுதியில் நிற்கிறாரு, சென்னையை மட்டும் தான் வச்சுப்பாருன்னு அன்றைக்கு பிரச்சாரம் செய்தது கூட அங்கே ஈடுபடலை. ஏன்னா அப்படி மக்கள் வந்து மடைமாற்றப்பட்டு ஒரு மாதிரி அவங்கள மூளைச்சலவை செய்யப்பட்டு நடிகர் பிம்பத்தில் முதலமைச்சர் இங்கே வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இவர் ஜாதி அங்கே இருக்குதுன்றாங்க, இவருடைய மதம் அங்கே இருக்குன்றாங்க, இதெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து ஜெயிச்சிட்டார். இன்றைக்கு அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்லலை. அதுக்குள்ளே அந்த தொகுதியிலேருந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார். இன்னொரு விஷயம், பெரிய கொடூரம் என்னன்னா, இதுவரை யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை, எந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அந்த வெற்றி சான்றிதழை வாங்குவதற்கு கூட விஜய் அங்கே போலங்க. அந்த ஏரியாவில் ஒருத்தர் அவர் தலைமை ஏஜென்ட்டாக வச்சிருக்காரு இல்லையா, அவர் தான் வெற்றி சான்றிதழ் வாங்கி இங்கே வந்தார். இப்போ இங்கே போய் இவர் ரிசைன் லெட்டர் கூட கொடுக்கல, இவருக்கு பதிலாக செங்கோட்டையனோ அப்புறம் இன்னும் யாரோ போய் நிர்மல்குமார்னு நினைக்கிறேன் நான், 2 பேரும் போய் தான் சபாநாயகர்கிட்ட வந்து திருச்சி கிழக்கு தொகுதியாக அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு லெட்டர் கொடுக்குறாங்க. இதுதான் மன்னராட்சி, இதுதான் டிப்பிக்கல் மன்னராட்சி. ஏன்னா மன்னராட்சியில் தான் ராஜகுருவெல்லாம் பக்கத்தில் வச்சுப்பாங்க. அப்படிதான் அந்த ரதன் பண்டிட்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சு வெற்றிவேல்னு, அந்த ஆள் உள்ளூர் ஆள், ரதன் பண்டிட்னு போட்டு இதை நார்த் இந்தியன் நினச்சிக்காதீங்க, நம்ம உள்ளூர் ஆள் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் தோண்டி பார்த்தா அவ்வளோ துர்நாற்றம் வீசுது, கேவலமான விஷயமா இருக்குது. சரி, அது நம்ம நோக்கம் இல்லை, அது அப்புறமா பேசுவோம். நம்ம இந்த தோல்விகளுக்கு அவர் வந்து களப்பணி ஆற்றி அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீட்டிங்கில் பேசியிருக்காருல, அந்த பேசின விஷயங்களில் எதையெல்லாம் சாத்தியப்படுத்துறாரு அப்படின்றது. ஆனால் உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய உத்வேகங்க. இப்போ சோர்ந்து போயிருக்கிற திமுக தொண்டர்களுக்கு, கட்சிக்காரங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிற பெரிய பூஸ்ட். உங்கள் எல்லார் கருத்தையும் கேட்குறேன்னு எனக்கு சொல்லுங்கன்றாருல, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் குறிப்பாக சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா வந்து பொய் உண்மை மாதிரி பரப்பப்பட்டுச்சு, கவுண்டர் கொடுக்கவே உங்களால் முடியல. ஏன்னா நிறைய நீங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சோம், நிறைய உண்மைகள் இருந்தோம், அது போய் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. அப்போ நீங்கள் ஐடி விங்கி வச்சு என்ன பண்ணீங்க? அப்புறம் உங்கள் பெண்ணுன்னு ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த அமைப்பு வந்து ஊடகத்துக்கெல்லாம் பணம் கொடுக்குது, ஊடகத்தெல்லாம் பேசுதுன்னு கிளப்பி விட்டுருந்தானுங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் வந்து நிறைய விஷயங்களை நேரடியாகவே நிறைய சேனல்களில் உட்காந்து நிறைய பேசியிருக்கேன். தாவேக்கா குறித்து நான் பேசாத பேச்சே கிடையாது, அவ்வளோ பேசியிருக்கேன் நான். என்னை எல்லாருமே வந்து திமுக ஆதரவாளர், இவர் திமுக பத்திரிகையாளர் போர்வையில் திமுக சாதகமாக தான் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. திமுக செய்த நலத்திட்டங்களை நான் சொல்லியிருக்கிறேன். திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும், ஏன்னா இத்தனை திட்டங்களை செய்திருக்கிறார்கள். இதில் பயன்பெற்றவர்கள் அட்லீஸ்ட் அதை பயன்பெற்ற ஒரு குடும்பத்தில் 2 ஓட்டாவது விழாதான்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 4.5 கோடி பேர் இருக்கிறாங்களே, ஒரு 2 ஓட்டு விழுந்திருந்தா கூட 2 கோடியை தாண்டி ஓட்டு வாங்கணுமே, வாங்கியிருந்தால் திமுக ஆட்சியை பிடிச்சிருக்குமேன்றத நான் வெளிப்படையாக நிறைய சேனலில் சொன்னேன். ஆனால் இங்கே எங்கேயோ தவறு நடந்திருக்குன்னா, ஊடகங்களில் பேசின பேச்சு இருக்குல்ல, ஊடகங்கள் அப்புறம் அந்த நான் கருத்துக்கணிப்பு நம்புறதில்லை. என்னுடைய சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் கருத்துக்கணிப்பு நம்ப மாட்டேன். ஏன்னா அது பூராவே ஊதி பெரிதாக்குற விஷயம், அதை நம்பவே கூடாது. அது திட்டமிட்டு பரப்பப்படுறது. இப்போ வட இந்திய ஊடகங்கள்லாம் திமுக வெற்றி பெறணும்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்போ தெரியுதா? திமுகவை அப்படி ஒரு மெதப்பில் வச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஊடகங்கள் மூலமாக பொய் பரப்பப்பட்டிருக்கு. எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அவ்வளவும் விஜய் கிட்ட காசு வாங்கிட்டாங்க. அதனால தான் அவன் கேட்டையே 4 மணி நேரம் காமிச்சானுங்க. 4 மணி நேரம் 2 மணி நேரம் வெறும் கேட்டு, விஜய் கதவு திறக்குமான்னு காட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த பொய் பரப்புரைகள் வெளியில வருது. இதையெல்லாம் வந்து இந்த ஐடி விங்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்து, பெண் அமைப்புன்னு வச்சுக்கிட்டு, உருப்படாதவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து, உதவாக்கரைக்கெல்லாம் காசை கொடுத்து, கொட்டி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ, யார் கொண்டு சேர்க்கிறார்களோ அவளையே அடையாளம் காணாமல் திமுக தோற்று போயிருக்கிறது. இனிமேலாவது அதை வீழ்ச்சிக்கணும். ஏன்னா நிச்சயமாக இந்த ஆட்சி வந்து நித்திய கண்டனம் பூரண ஆயுசு. எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவுந்து போயிடலாம், எப்போ வேணாலும் கவுந்து போயிடலாம்னு ஏன் சொல்றேன்னா, இன்று வரை அமைச்சரவையில் யார் அமைச்சர்கள்
அந்த அமைச்சர்களுக்கு என்ன இலாக்கான்னு முடிவு பண்ண முடியாம திணறிட்டு இருக்காரு விஜய். ஏன்னா அவருக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மந்திரி கேட்குறாங்க, இந்த போர்ட்போலியோ கேட்குறாங்க. மந்திரி சபையில எல்லாரும் வந்து கேட்கும் போது யார் யார் கொடுக்குறதுன்னு தெரியல. பேருக்கு ஒரு 8 பேரை கூட வச்சுக்கிட்டு 9 பேரை வச்சுக்கிட்டு மந்திரி சபை ஆரம்பிச்சிருக்காரு. ஜோசியர் சொன்னதுனால கருப்பு கோட்டோட சுத்திட்டு இருக்காரு. அது நான் தனியா வேற ஒரு வீடியோ போடுறேன். நான் இப்படி ஏன் வந்து பெரிய குழப்பத்தில் இருக்காருன்னா அதனாலதான் சொல்றேன், இந்த ஆட்சி என்பது நித்திய கண்டனம் பூர்ண ஆயுஸ் தான். ஏன்னா ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தில் பதவி பறி போனா பெரும் சிக்கல். ஒரு மினி பொது தேர்தல் மினி தேர்தல் மாதிரி தான் நடக்கும். பொது தேர்தல் மாதிரி தான் 25 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கும். அதுல மீண்டும் இப்ப போட்ட நிறைய பேரை என்ன பண்றாங்க, ஐயோ தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோமே, இவ்வளவு நலத்திட்டங்களை வாங்கி நம்ம ஒரு ஓட்டால நம்ம தோத்துற போறோம், அதனால நம்ம பையன் கேட்கறானு போட்டோம், பேத்திக்காரன்னு போட்டோம்னா இப்ப அந்த 25 தொகுதிகள்லையும் திமுக மீண்டும் வலுவாக தன்னுடைய ஆளுமையை செலுத்தும். மீண்டும் ஒரு பொது தேர்தல் நடந்தால் 25 தொகுதிக்கு மட்டும், ஒருவேளை அந்த சபாநாயகருடைய உத்தரவு இல்லை கோர்ட்டுக்கு போய் எடப்பாடி வந்து ஒரு விஷயங்களை வாங்குறாரு. அதனால கடந்த ஆட்சி காலத்துல நடந்துச்சு இல்லையா, ஓபிஎஸ்லாம் வந்து எதிராக வாக்களிக்கும் போது அவங்களுடைய பதவிகள்லாம் பறிக்கப்பட்டுச்சு. அப்ப மறுபடியும் அவரெல்லாம் எலெக்ஷன்ல நின்னாங்க. அதே மாதிரி சூழ்நிலை வந்தால் 25 தொகுதிகளில் திமுக ஆட்கள் கண்டிப்பாக தன்னுடைய களப்பணி ஆற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு இருப்பதனால் இப்பவே அவங்கள உற்சாகப்படுத்துறாரு, தயார்படுத்துறாரு. இது இல்லைனாலும் இன்னும் 8 மாதங்கள்ல 6-7 மாதங்கள்ல உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கணும், திருச்சி கிழக்குல தேர்தலை சந்திக்கணும். இப்போ பொய் பரப்புரைகள் மூலமா நிறைய பில்டப் பண்ணி ரீல்ஸ்ல வந்து ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற நம்ம முதலமைச்சர் விஜய், நடிகர் விஜயனுடைய ஆட்சியினுடைய லட்சணம் முதல் நாள்லயே பல்ல காட்டிடுச்சு. 2வது நாள் சட்டசபையில டாரா கிழிஞ்சிருச்சு, மொத்தமா கிழிச்சு தொங்க விட்டாங்க. அந்த கிழிச்சு தொங்க விட்டதுல பிரதானமான இடத்தை பிடிச்சிருக்கிறது யார் தெரியுமா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு ஈக்குவலா நம்ம சகோதரி பிரேமலதா 2 பேரும் 2 கார்னர்ல அடி நடிச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு ஒரு பக்கம் வன்னியரசு, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அடிச்சு வெளுத்து அந்த சட்டமன்றத்தையே, பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் இப்படிலாம் அடிப்பாங்க, எதிர்கட்சியை தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொழந்து கட்டுவாங்க. இவர்களுக்கு அனுபவம் பத்தல, அதனால விஜய் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்து. இதுவரை எந்த முதலமைச்சரும் இப்படி பேச விட்டுட்டு பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு நேரலை நிறுத்தப்படும் நினைக்கிறேன் நான். ஏன்னா நேரலையில எல்லா ஆண்டு மக்களை பார்த்து சந்தி சிரிச்சிருச்சு. அதனால நேரலை எதிர்கட்சிகள் பேசுவதை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. அதனால இந்த ரிவ்யூ மீட்டிங் அவர் பண்ணியிருக்காருல, மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காருல, இந்த மீட்டிங் போடுறது பெருசு இல்லை. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவர் எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை கட்சிக்காரர்களுக்கு நியாயமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் நிறைய மாவட்டங்களில் மாவட்ட செயலர் குறுநில மன்னராக தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பதவியும் கொடுங்க, தப்பே கிடையாது. கீழே கஷ்டப்பட்டு இருக்கான் பாரு, அவனை மாத்துங்க, போர்ட்போலியோ மாத்துங்க, மாவட்டத்துக்கு புதிய ரத்தம் பாயட்டும், இளைஞர்கள்கிட்ட மாவட்ட செயலர் பதவியை கொடுங்க, அவன் தான் வேகமாக வேலை செய்வான். கட்சியில நிறைய நீங்க வந்து ஷப்பிள் பண்ணுங்க, டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி புதியவர்கள் போட்டா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு களமாட வேண்டியது டெக்னாலஜியோட களமாடணும். சும்மா இன்னும் அந்த காலத்தில் உட்காந்து பட்டன் போன்ல பேசிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது. பூரா இன்னைக்கு ஆண்ட்ராய்டுலையும் ஐபோன்லயும் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கானுங்க, அதுலதான் குடும்பமே நடத்துறானுங்க. ஆக அதற்கெல்லாம் ஃபைட் பண்ற அளவுக்கு இளைஞர்கள்கிட்ட தான் அந்த சக்தி இருக்கிறது. அதனால வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு நினைக்கலாம். பொறுத்திருப்போம் என்ன மாற்றங்களை திமுக வந்து எடுக்கிறது. இந்த மாற்றங்கள் மூலமாக அடுத்து வருகிற அரசியல் களம் எவ்வளவு தூரம் சூடு பிடிக்குது, இன்னும் என்னென்ன மாற்றங்களை நம்மலாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்கள் கோடைக்கு வாய்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தாரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.